யாராவது பல்ப் வாங்கி தாருங்க. பிச்சைக்காரர்கள். ஒரு சேர் உடைஞ்சா யாராவது சேர் உடைஞ்சி 2 சேர் வாங்கி கொடுங்க. உடனே எல்லாரும் சேர் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் சேர் கம்பெனி வச்சு விற்றுருவானுவான். சேர் கம்பெனிக்கு இப்போதும் ஆலய மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களை தானே கை வைக்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் டிவியில் கேட்டிருக்கேன்னா சர்ச்சு இடம் வாங்கி இந்த சர்ச்சு சேரு லைட்டு இதெல்லாம் கேட்டிருக்கேன் இல்லையே. 2 ஊழியர்களும் வித்தியாசமாக பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிங்க. தட்ஸ் அ டிஃபரண்ட். அந்த பெயிண்டுக்காரன் சொல்கிறான், அந்த பாஸ்டர் தெரியுமா? தெரியுமே, அது ஒரு பாம்பு. அவருக்கு உண்மையான பேர் தெரியுமா? அவன் பாம்புக்கு பேர் தான் உண்மையான பேர். நான் வீட்டுக்கு போனேன். ஆமாம், நீ ஒரு இந்து தானே? அவன் போட்டு பண்ண அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து போனேன்னு. சொல்லு என்ன பெயிண்ட் அடிச்சியா? அவன் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு. நிச்சயம் பாம்பா? இல்லை, சிலை செய்து வச்சுருக்கு, ஆரம் போட்டு வச்சுருக்குன்னு. இல்லை, ஐ விட்னஸ். அந்த பெயிண்டர் இன்றைக்கி அரண்மனை பகுதியில் இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய ஒரு பப்ளிசிட்டி ஆச்சு. நாளைக்கு எல்லாம் கூட்டம் எல்லாம் அங்கே தான் போகுது. நான் கடற்கரைக்கு போனேன், ஒரு பட்டணத்தையே உருவாக்கினேன். 2002 சின்னத்துறை கடற்கரையில் போனேன். நிறைய விக்கிரங்களையும் நிறைய தூக்கி ஆத்திரை கடலை தூக்கி போட வச்சேன். நிறைய பேர் மெய்யான இயேசுக்கு பின்னாடி வந்தார்கள். சொடுகுட்ட மாதிரி அற்புதம். இந்த உலகத்தில் இந்த ஜலப்பிரளயம் மறப்போது இந்த ஊர் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனால் கரையில் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பின்னாடி போங்க. தூத்தூர் காலேஜை பின்னாடி போங்க. அது ஒரு சுடுகாடு. எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதம் அங்கே தான் நடக்கும். போய் நிலம் வாங்கி கட்டுறா வீடு போய் பாருங்க. ஒரு பட்டணம். நான் ஜெபித்தவர்கள் தான் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. நான் ஜெபித்தவர்கள். கீழ்படி அவர்கள் இன்றைக்கும் குடிசையில் தான் இருக்காங்க. ஆனாலும் கேட்டேன், ஆண்டவரை கேட்டேன், ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும்னு சொன்னீரு. அப்போ நாங்கள் தான் முதல்ல அந்த ஊரில் கால் வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, உன் பாதம் பட்ட மண்ணை நான் தொடமாட்டேன். ஜலம் பின்னாடி போ, முன்னாடி வராதே. ஆனாலும் திகிலும் கலக்கவும் ஜனங்களுக்கு பிடிக்கும். அநேக முறை ஓடி ஓடி போவார்கள். ஆனால் 2028 அந்த தேசத்தையும் அழிப்பே என்று 2002 சொன்ன தீர்க்க தரிசனம் இனி சின்னத்துறை மூழ்கி போகும். சுனாமி வந்தது, சின்னத்துறையில் கடல் பின்னாடி போச்சு, முன்னாடி வரல. அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் என்னதான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இனி நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, திரும்பி போ. 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு 3 மாதங்களில் தொடங்கின அலுவலகத்தை பூட்டிட்டு ஓடியே வந்துட்டான். மறுநாள் சுனாமி. அதான் கர்த்தர். அதுக்கு முன்னாடி அனோஜான் ஒரு சிஸ்டர், இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஒரு டீச்சரு, அவன் வீட்டில் அவள் சொடுக்கிட்டேன், பார்வன் தேசத்தை என்ன செய்கிறேன்னு பாருன்னு மறுநாளைக்கு காலையில் சொன்னார். சொல்லி அடித்தார். அதான் இந்த ஊழியம். உங்களுக்கும் சொல்லிட்டுன்னா சொல்லித்தான் அடிப்பார், செஞ்சே முடிச்சிருவார். யார்கிட்ட இறக்கம் பார்க்க மாட்டார். இறக்கம் யார்கிட்ட வரும்? பாவம் செய்யாத இடத்துல இறக்கம் வரும், நீதிமான இடத்துல இறக்கம் வரும். நீதிமான் பாவியா இருந்தா கூட அவருடைய இரக்கத்தை அவர் மேல் சிறிது காலம் வைப்பார். இன்னில்ல நாளைக்கு திருந்தி விடுவாய், இல்லை நாளை இல்லைன்னா நாளை கழிச்சு திருந்துவாய் என்று பின்னாடியே அலைஞ்சு திரிவாரியா. என்றைக்கும் மணந்திருந்த போகிறாய் என்று இன்றைக்கும் அப்படித்தான். திருந்தலைன்னா விட்டு தள்ளுன்னு சொல்லிடுவார். துன்மார்க்கன் ஆனாலும் ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம். அகவரம் செத்தா ரத்த பலி அவனுக்கு தான் போய் சேரும். ஆகிய விசுவாச குறைபாடு தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாத தடைகள். அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறேன்? 8 வருஷமா ஊழியம் செய்கிறேன். 8 வருஷத்தினுடைய முன்னாடி நிலைமைகளை பாருங்க, எப்படி இருந்தீங்கன்னு, இன்னைக்கு எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க. அதான் முக்கியம். உட்காருங்க. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். அப்படிதானே? சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது. யாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கு பொண்ணு வழியெல்லாம் கிடைக்காது. நான் ஓப்பனாக சொல்லுங்க, கிடைக்கவே கிடைக்காது. பெரிய பங்களா காட்டெலாம் வாழலாம் நினைக்க கூடாது.
சும்மா இருங்க, பங்களாவே சென்னையில் இருக்கிற பங்களாவே உங்களுக்கு தந்துடுவார். முதல்ல கிருபையினால் பெருக பாருங்க, நீதிமானாய் வாழ பாருங்க, பரிசுத்த ஜீவிதத்தை செய்ய, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ மாமிசத்தில் என்ன ஒரு செங்கல் வைக்க முடியுமா? நான் ஒரு துரோகம் கர்த்தருக்கு செஞ்சேன், அதான் இன்றைக்கி கூற மாதிரி நிற்குது. 3வது மாடியை கட்டுன்னு சொன்னார். நான் போதும்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. போதும் ஆண்டவர், முடியலை. ஏன்னா அவ்வளோ அவமானத்தை செதைச்சு வாழ்த்திருக்கிறேன் இந்த இடத்துல. அவ்வளோ கடன் பிரச்சனையில் கர்த்தருக்காக தான் கடன் பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு குடம் தண்ணி கூட பஞ்சாயத்து தண்ணியே தர மாட்டாங்க. அன்றைக்கி குடம் தான், குடத்துலாம் தண்ணி. அந்த 2 குடம் தண்ணி தான் எங்களுக்கு அலௌடு. 2 குடம் வச்சு இந்த பில்டிங் கட்ட முடியுமா? ராத்திரி தூங்காமல் இருப்போம். அண்டர்கிரவுண்டில் ஒரு குண்டை வெட்டி போட்டிருப்போம், பெரிய தொட்டி. எல்லோரும் தூங்கின பிறகு தண்ணி வரும்போது படப்படா தண்ணியை சுமந்து கொண்டு நாங்கள் 2 பேராக கூட அதை நிறச்சி தண்ணி மேலே ஏற்று கட்டுமான பணியை பயன்படுத்திடுவோம். அப்படி கீழ்ப்படிந்த நான் 3வது மாடியை வார்க்கிற காங்கிரீட் போடுறதுக்கு தயாராக இல்லை. போதும் ஆண்டவரே, நம்ம உதட்டு திறந்து யாருமே போதும்னு சொல்லக்கூடாது. வேணும் ஆண்டவரே, கிருபை இன்னும் வேணும், இன்னும் நீதிமானாக இருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இனியும் பாவம் செய்யாத வேண்டி வாழணும். எப்போவுமே பெருக்கித்தான் இங்கே பேசணும். நான் உலகத்தினுடைய உபத்திரத்து நிமித்தம் போதும் ஆண்டவர்னு சொன்னேன். என்னை கைவிட்டார். கைவிட்டு இந்த மாதிரி கூரை தான் போட்டான், காங்கிரீட் போடலை. காங்கிரீட் போட்டிருந்தால் ஹெலிகாப்டர் தானே இருக்கும், கீழ்ப்படியாதனால போதும் விட்டார். வரவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணியே தொலைச்சேன். ஜவுளி கடையை வச்சுருப்பேன். யாராவது ஜவுளி கடை தோத்துன்னா ஜவுளி கடையை கொண்டு போகணும்னு சொல்லுவேன். மளிகை கடை வச்சுட்டு வாரி கொண்டு போகணும்னு சொல்லுவேன். சூப்பர் மார்க்கெட்டாக ஒருத்தனுக்கு விற்ற 3 பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்புறம் என் பொண்டாட்டி அரிசி வாங்க 5 கிலோ பையை கொண்டு போனால் அரிசியே கிடைக்கும், அது கொடுக்க மாட்டாங்க. உள்ளே ஓடி ஒழிச்சிருப்பாங்க. கூவி பாப்பா, கடையோ என்னுடைய கடை. இப்படியெல்லாம் சகிச்சு வாழ்ந்த ஒரு இடம். ஆனால் போதும்னு சொன்னாலும் என்ன கைவிட்டார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆண்டவர் என்ன கேட்டான், இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி அழிச்சிருக்கேனே, கட்டியிருக்கலாமேன்னு கேட்டேன். அப்போ நீ தான் வேண்டான்னு சொன்னியே, நீ தான் சோர்ந்து போனியே, போதும்னு சொன்னியே. அவனவன் வாழ்வும் சாவும் அவனவன் நாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. சாவுன்னு கேட்டால் சாவை தருவார், வாழ்ன்னு கேட்டால் வாழ்க்கையை தருவார், பணம் வேணும்னு கேட்டால் பணம் தருவார், நகை வேணும் கேட்டால் நகை தருவார். கூட பரிசுத்தத்தை நீங்கள் கேட்கணும். பரிசுத்தத்தை இழந்துட்டு எதை கேட்டாலும் ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் அதற்கு மனந்திருந்தி அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி பிறகு இதில் இந்த வேலையாக செஞ்சு முடித்து கூட்டத்தை நடத்துக்கிறோம். அதான் தேவன். எங்கேயுமே என் பொண்டாடி சமீபத்தில் சொல்லுவாள், இன்னும் சும்மா வாங்கி கூட்டிகிட்டே இருக்கிறீங்க, சும்மா கட்டிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் எப்போ நகை போடுறதுன்னு. என் பொண்டாட்டி எப்போ நகை போடுறது என் பொண்டாட்டி கேட்குறான். நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்குரியது. 10 பவுன் நகை இருந்தால் அதையும் விற்று ஒரு சொன்ன நல்லா வாங்கிடுவான் ஆண்டவருக்கு. அது எனக்கு பாணி. ஏன்னா அவர் சொல்ல அவருக்கென்றே ஒரு ஆயத்தம். ஏனென்றால் இது உலக திருச்சபையின் அஸ்திவாரம். இதே மணல் 5000 பேருக்கு நான் சுவிசேஷம் அறியணும் குறைந்தபட்சம். அதுக்குள்ள இடம் வேண்டும். அது கூட உங்ககிட்ட கையை நிட்டல, கத்தடத்தெல்லாம் கேட்குறேன். அவை அதுக்குரிய நிலங்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது, செஞ்சு காட்டுகிறேன். ஏன்னா என் கையால் புதிய எருசலேம் குமரி மாறுதல கட்டப்படணும்னு சொல்லுகிறார். கிட்டத்தட்ட கட்டுனதுக்கு சம்பந்தம். தேவன் என்னோட எவ்வளவு இருக்கிறார், நான் எந்த அளவுக்கு அவரோட இருக்கிறேன்னு பாருங்கள். கீழ்ப்படிதல் முக்கியம். ஒரு இடத்துல சொன்னதுக்கே 3 வருஷம் போட்டு வரட்டி எடுத்துட்டாரு. சம்பாதிச்சு அத்தனையும் போச்சு. ஆகவே எப்போவும் ஆண்டவர்கிட்ட வேணும்னு கேளுங்க, வேண்டாம் போதும்னு சொல்லாங்க, விட்டுருவார். எப்போ போதும்னு என்ன கூட முடியல ஆண்டுன்னா விட்டுருவார். என்னால் இனி சகிக்க முடியாதுன்னா அப்படியே கைகளை விட்டுருவார். போ, என் மேலே நம்பிக்கையில் இல்லை, எப்படியும் போ விட்டுருவார்.
பிறகு நீ தானாக உலக போகிறான ஓடி மறுபடியும் சிக்கி மறுபடியும் சிக்கலில் மாட்டி மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் இதோட மோசமான நிலைக்குள்ள தள்ளப்பட்டு அப்புறம் வந்து ஆண்டவரே கூடுவார். அப்போ ஒரு இரக்கத்தை வைப்பார். சரி போ, நான் போட்டு பிழைச்சிட்டு போகணும். அப்படி இருக்கக்கூடாது. தோமா மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே ஆபிரகாம் மாதிரி நிற்கணும். சொந்த மகனையே பலியாக கொடுக்கிறான். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். அவன் நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றினான், விசுவாசத்தையும் பின்பற்றினான். மகன் செத்தாலும் பிழைப்பான் என்பது அவனுடைய விசுவாசம். அதே மாதிரி அவர் மாற்று வழியே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. ஆகவே எக்காலத்திலும் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. உங்களை சுருட்டுறது சாத்தான், உங்களை வஞ்சிக்கிறது சாத்தான், பொய் அபிஷேகத்தை ஊத்துறது சாத்தான். ஒரு முறை என்னையும் கடற்கரைக்கு போனோம். யாருக்குன்னு சொன்ன சாட்சி தான். ஒரு தான் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒரு அம்மாவும் அந்நிய பாஷை பேசுது. நான் அவன் தலைமையில் கையை வச்சேன். ஏன்னா கையெல்லாம் அப்படி சாடுது, கை அவ்வளோ எனக்கு உடம்பு குலுக்கும். அவனுக்கு அந்நிய பாஷைனா உடம்பை குலுக்கிறதா, உள்ளத்தை குலுக்கிறதா அந்நிய பாஷை. உன் உடம்பை குலுக்கிறதெல்லாம் பிசாசு. அந்நிய பாஷை என்ற பேரில் வருகிற ஒரு பிசாசு. கை வச்சா கறி தெரிக்கும். உடனே சொன்னேன், ஆண்டோடைய கிருபையில் சொன்னேன், சர்பத்தின் ஆவியை உன்னை கட்டுகிறேன்னு. அந்த அம்மா என்ன அடிக்க வந்தது. எத்தனை நாள் தவம் இருந்து எத்தனை நாள் போராடி பெற்ற அந்நிய பாஷை. என் மானுக்குள்ள சர்பத்தின் ஆவின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஜபிக்கலான்னு. உடனே ஆண்டவர் சொல்லி கூட்டார், உன் வீட்டில் 4 கல்லறை இருக்குது, 5வது கல்லறை இவனை காப்பாற்றானே இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கிற நீ ஆலயத்தினுடைய பின்வாசல் வழியாக. உன்னை யார் இங்கே அலோவ் பண்ணது? இந்த பையனை மரணத்திலிருந்து காப்பாற்றுறவன் கூட்டிகிட்டு வந்த 4 கல்லறை, 4 குமாரர்கள் அடிக்கப்பட்டு ஒரு வீட்டு காமலை புதைச்சிருக்க 5வது இவன்கிட்ட அந்நிய பாஷை என்பது பொய் அபிஷேகம். சர்பத்தின் ஆவி என்ன பரிசுத்த ஆவி பாம்பு மாதிரி கூவாரா? கூறாவே என்ஜினியர் படித்த வாலிபன், ரொம்ப உயரமானவன், இவன்ட பாம்பு தான் இருக்குன்னு வாக்குவாதம். அப்புறம் அந்த அம்மா ஆடி போச்சு. ஏனென்றால் நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. இன்னொரு வீட்டுக்கு ஜோம் பண்ணும்போது அங்கே அவளுங்க ரிலேட்டிவாக வந்து சேர்ந்தாங்க இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. நான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு நபருக்கு தான் ஜோம் பண்ணணும். பக்கத்து வீட்டார் உள்ளே வச்சிடலாம் ஜோம் பண்ணுற வேலை மட்டும் கிடையாது. ஏன்னா சிலர் வந்து பாவத்தை சொல்லுவாங்க, நம்ம 4 பேருக்கு கேட்க சொல்லணும். அதை அலோவ் பண்ண மாட்டேன். புருஷனே வெளியே தள்ளிடுவேன், அடுத்து புருஷ உலகம் கொண்டாடி வெளியே தள்ளணும். அப்படி தான் அவங்கள அறிக்கைகளை கேட்டு வாங்கி ஜோம் பண்ணி விடுதலை வாங்கி 2 சேர்த்து வச்சு ஆசீர்வதிக்கிறது. அப்படி விட்ட ஊழியக்காரன். அவள் குறுக்கு வழியில் வந்துருந்து அவள் உண்மையை சொன்னால் எகுறா. ஏன்னா கடை வைக்கிற சரக்கா இது அந்நிய பாஷை. எவ்வளோ தவம் இருந்து பெற்றோம். கடைசியில் கூப்பிட்டாங்க விழிஞ்சத்துக்கு வாங்க. முதல்ல பார்த்த 4 கல்லறையை தான் பார்த்தேன். ஒரு சர்ப்ப கோயிலை, ராஜாக்கள் காலத்தில் இருந்த சர்ப்ப கோயிலை இடித்து காம்பவுண்டு கட்டினாங்க. 4 பாதிரியார்கள் அடக்கம் பண்ணியாச்சு. 5வது இன்ஜினியர். இவன் அடக்கம் பண்ண வேண்டிய வேலையில் ஆண்டவரை தேடினார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு அந்த அம்மா மட்டும், அந்நிய பாஷை பெற்ற அம்மா மட்டும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பேயாடினாங்க. 3.5 மணி நேரம். நாங்கள் ராத்திரி 10 மணியாவது தான் திரும்புகிறோம். இன்றும் அந்த பார்வை நிற்கிறது. கட்டின புருஷன் அழுறான், பொண்டாட்டி பாம்புக்கு ஸ்டெப்பு வச்சு
அதாவது சினிமாவில் நடனம் ஆட மாதிரி, பாம்பாட்டம் ஆட மாதிரி ஆடும்போதெல்லாம் படிக்கட்டில் இருந்து தலையை கை வச்சு இப்படி ஆளுவான். பொண்டாட்டிக்கு வேண்டி ஆடுற ஒருத்தனை நான் பார்த்துருக்கேன். அது விழிஞ்சத்தில் அந்த சகோதரிக்கோ புருஷனை அன்றைக்கி பொண்டாட்டி வேண்டி செத்தாவோட ஆள மாட்டேனும். நீ போடி அடுத்த காட்டம் வேறு பார்த்துக்கலான்ட்டு இருப்பாங்க. அப்படி அழுறான் அவன் பொண்டாட்டி ஆடுறதை பார்த்து. வஞ்சிக்கிற ஆவி அது 44 உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டா அந்நிய பாஷை ஒத்த நாள் அழிச்சிட்டாரு. மொத்த ஆவியும் அழிச்சு விட்டார். கடைசியில் அந்த அம்மா நாங்கள் வெளியே வரும்போது ஜன்னல் ஸ்க்ரீனுக்குள்ளே நின்றுட்டு ஸ்க்ரீனை இழுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே கும்பிடும்போது ஒரு கும்பிடு போட்டாங்க. கோடி பொருத்தனைக்கு சமம். அவ்வளோ மனம் உருகி ஒரு விஷ் பண்ணாங்க. அன்றைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நான் கால் வச்ச ஆசீர்வாதம் தான். ஆனால் கால் வைக்கிறது தான் யோசிப்பேன். பெருமையாக சொல்லுவோம், ப்ரௌடாக சொல்லுவோம். அதான் உண்மை. அவை மற்ற ஊழியர்களில் பைபிளை தூக்கிட்டு வீடு வீடாக போகிற ஊழியக்காரனும் கிடையாது. கர்த்தர் சொன்னால் மட்டும் தான் வருவேன், கூப்பிட்டாலும் வரமாட்டேன். கர்த்தர் சொல்லணும், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கிறது. ஆகவே விசுவாசியார்களாக நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். இது காலம் கொடியது. கொடிய ஆவிகள், கொடிய வஞ்சக ஆவிகள் நடமாடுகிறது, நடமாடி பெருகிறது. அது பெருக்கத்துக்குள்ளே இருந்து உங்களை கிறிஸ்து இயேசு நடத்துறது போல் அவங்களை நடத்தும். பிரமாணம் இல்லாத ஊழியம் அந்தி கிறிஸ்துனுடைய ஊழியம். சத்தமாக கை தட்டலாமா? இனி ஒருவர் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்படி? வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 19 20 வசனமும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திருந்து.